வணக்கம். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னா ஆப்பிள் அல்வா தாங்க செய்ய போகிறோம். 2 ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூழாக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு அடிகனமான வாணலி அடுப்பில் வச்சு நெய் சேர்த்து முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் 3ஐயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே வாணலியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிளை சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தண்ணி கலந்து அந்த ஆப்பிள் கலவையோடு சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி. சில ஆப்பிள் புளிக்கும், சில ஆப்பிள் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் கிளறலாம். ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணால் போதுங்க. ஒட்டு மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது அது உள்ளே இழுத்து நல்லா வெந்து வரும். இப்போது வாசனை இல்லாத ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போது இன்னொரு தடவை நெய் சேர்த்துக்கலாம். இப்படி ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரலாம். நம்ம சேர்த்து கிளற அதோட கலர் சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் வேறு கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆனால் சேர்க்கல, அதே கலர்லேயே தான் விட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறலாம். கிளறும்போது சட்டியில் ஒட்டாமல் வரணுங்க, அதுதான் அதுக்கு பதம். பாருங்கள், சுழண்டு வருதா? அப்படி வந்துருச்சுன்னா நமக்கு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழ கலவையும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹல்வா மட்டும் கிளறிக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சுவையான ஆப்பிள் ஹல்வா தயாராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.